சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியே வாழ்க்கை வரலாறு பாகம் 17. அகத்திய முனிவர் ஒவ்வொரு கதையும் ஐயப்பனை பற்றி வாழ்க்கை வரலாறு பற்றி அவர் சொல்லின்னு இருக்கார். பந்தளத்து ராஜா கிட்ட ஐயப்பன் எப்படிப்பட்ட கடவுள், எப்படி அவர் பிறந்தாரு, மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் எப்படி அந்த ஆதிபராசக்தி வரம் பெற்று அவருக்கு மகனாக பிறந்தார். மகிழ்ச்சி என்ற அரக்கிய வதம் செய்த 5வது படையாக அவர் அவதரிக்கிறார் என்று ஒவ்வொரு படைவீடும் சொல்றார். முதல் படைவடியாக குளத்துப்படை பாலகனாகவும், 2வது படையாக அச்சங்கோவில் அரசனாகவும், 3வது படையாக ஆரியாங்கா வையானாகவும், 4வது படையாக வில்லாளி வீரனாகவும், 5வது படையாக ஸ்ரீ தர்ம சாஸ்தாவாகவும் ஐயப்பன் பகவான் அவதரிக்கிறார் என்று ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றார். பார்த்தீங்கன்னா ஆரியங்காவில் ஒரு மனைவியோட காட்சி கொடுக்கிறார் பகவான் ஐயப்பன். அச்சங்கோவில 2 மனைவிகளோட காட்சி கொடுக்கிறார். பூர்ண கலாவதி புஷ்ப கலாவதியோட திருமண கோலத்தில் பகவான் ஐயப்பன் காட்சி கொடுக்கிறார். பாருங்க, ஃபர்ஸ்ட் கோலத்துல குளத்துப்புழை பாலகனாக காட்சி கொடுக்கிறார். குளத்துப்புழை பாலகன் என்றால் நீங்கள் கேட்கும் வரங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கும் குளத்துப்புழை பாலகன் அருள்பாலிக்கிறார். அச்சங்கோவிலும் அதே தான், ஆரியாங்காவிலும் அதே மாதிரி இங்கே என்ன நினைச்சு வேண்டீங்களோ, கல்யாணம் ஆகாது, குழந்தை, அது எல்லாத்துக்குமே பகவான் ஐயப்பன் அவள் அருள் கொடுத்து மக்களை மகிழ வைக்கிறார், பக்தர்களை. எரிமேல பார்த்தனா மகிழ்ச்சியை வதம் செய்து புலிமேல வன்புரி மேல் ஏறி 4வது படையாக பகவான் ஐயப்பன் ஸ்ரீ காட்சி கொடுக்கிறார் எரிமேலையில். சபரிமலையில் தத்துவமாசியாக தன் 5 அடக்கி உனக்குள் நான் எனக்குள் நீ என்று பாகுபாடு வேறு இல்லாமல் பகவான் ஐயப்பன் 5வது படையாக பகவான் ஐயப்பன் நம்மளுக்கெல்லாம் காட்சி தருகிறார். பாருங்க, இதெல்லாம் கேட்டு பந்தளத்து ராஜா கண் கலங்கிறார். எப்படிப்பட்ட கடவுள், அந்த கடவுள் எனக்கு பிள்ளையாக பிறந்து நான் அந்த பிள்ளையை வளர்க்க நான் என்ன புண்ணியம் செய்தவனோ எனக்கு தெரியல என்றார். அப்ப அவரும் சொல்றார், அகத்திய முனிவர், நீயும் கடவுள் தான், கடவுள்கிட்ட வரம் பெற்றதால தான் அந்த முன்பிறவி பயனே பகவான் ஐயப்பன் உனக்கு மகனாக பிறந்திருக்கிறான் என்று அகத்திய முனிவர் உணர்த்துகிறார். ஐயப்பன் வரலாறு சொல்லிக்கின்னு போனால் அந்த குளத்துப்புழையில் ஒரு வாழ்க்கை வரலாறு, அது ஒரு கதையாக போயின்னு இருக்கும். அச்சங்கோவில் ஒரு கதை, ஆரியங்காவில் ஒரு கதை, எரிமேலி சாஸ்தா, நம்ம ஐயப்பன், இது மாதிரி படை வீடுகளில் பகவான் கதை வாழ்க்கை வரலாறு. அவர் இந்த வாழ்க்கை வரலாறு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி